சிவாஜி கூட நிறைய படங்கள், என்டிஆர் கூட நிறைய படங்கள், ஜெயலலிதா அவர்கள் அவங்க பிள்ளைங்க கூட, ஜெயலலிதா அவர்கள் கூட ஆமா என்ன நிறைய பட்டிக்காடா பட்டணம் ஒண்ணு போறோம், ஒண்ணு போதுவே பட்டிக்காடா பட்டணமா ஒண்ணு போதும். அந்த காலத்துல என்ன ஒரு சின்ன குழந்தையா ஒரு பையனை தான் பார்ப்பாங்க. இப்போ கூட நான் ஷூட்டிங்ல அவங்களோட எங்கேயாவது போனா இதை சாப்பிட்டியா அதை சாப்பிட்டியான்னு என்ன இந்த ட்ரூப்ல இருக்கு சின்ன கவனிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னும் கவனிச்சுட்டு இருக்காங்க. மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே சுமாரி சேச்சின்னா அவ்வளவு அஃபெக்ஷன் எல்லாருக்கும். ஒரு இதுல வந்து இப்படி சந்தன பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா தழைய பண்ணிக்கிட்டு செட் முண்டெல்லாம் போட்டுட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் ஃபிலிம்ல ஒரு ஃப்ராக் போட்டுட்டு களி வீடு வச்சுட்டு ஒரு ஹீல்ஸ்ல போட்டு டக் 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 டக்னு பிரியன் படத்துல இல்ல வேற இன்னொரு படத்துல பண்ணிருப்பீங்க. எப்படி அவ்வளோ குவிக்கா நீங்க உங்களோட கெட்டப்ப ஒரு இமேஜுக்குள்ள இல்லாம மாத்திக்கிட்டே இருந்தீங்க? ஒரு ஆர்டிஸ்ட்னு வந்தாச்சுன்னா டைரக்டர் வந்து சொல்றத கேட்கணும். அதுதான் ஆர்டிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லா பெண்களுக்கும் இவங்கள மாதிரி ஒரு மாமியார் இருந்துட்டா நல்லா இருக்குமோ? அப்படியா? ஆமா நல்லா இருக்கும்ல. என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துல நான் அவங்கள வந்து மாமியாரா தான் சமைச்சேன். அதுவும் எப்படி அவங்க இப்படிம்பாங்க, நான் கைய வேற ஓங்குவேன். கமலோட ஃபர்ஸ்ட் படமே அவர் தான் டைரக்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் படம் இல்ல, கமல் வந்து அப்ப இவ்வளவுதான். ஆமா டெய்லி வருவா, இந்த மாமி இட்லி கொடுப்பாளா கேட்பான் ஒரு வார்த்தை. அதுதான். எல்லா சீஃப் மினிஸ்டர் படங்கள்லயும் நீங்க நடிச்சிட்டீங்க, எல்லா பெரிய ஆக்டர்ஸ் படங்களையும் நடிச்சிட்டீங்க. சிவாஜியா இருக்கட்டும், பிரேம் நசீரா இருக்கட்டும், மதுவா இருக்கட்டும், அவங்க பிள்ளைங்க கூட ஆக்ட் பண்ணிருக்கேன். ஆமா நீங்க ஒர்க் பண்ண சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே இல்லையா? அதாவது முதல் படம் ஓரிரவு அண்ணாதுரை எழுதினது. சரி, அவர் எழுதினாரு, ஆக்ட் பண்ணல. அதுல வந்து KR ராமசாமி அப்படிங்கிறவர், அவர் தான் லல்லிமா கூட ஆக்ட் பண்ணாங்க. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் NT ராமாராவ், எம்ஜிஆர் அவர்கள் நிறைய படங்கள் நிறைய டைரக்டரும் நிறைய படம் பண்ணாரு இல்லையா? அப்படி நல்ல பழக்கம். சிவாஜி கூட நிறைய படங்கள், என்டிஆர் கூட நிறைய படங்கள், ஜெயலலிதா அவர்கள் அவங்க பிள்ளைங்க கூட, ஜெயலலிதா அவர்கள் கூட. ஆமா என்ன பட்டிக்காடா பட்டணம் ஒண்ணு போறோம், ஒண்ணு போதுவே பட்டிக்காடா பட்டணமா ஒண்ணு போதும். வாட் a film. அவங்க எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் அதே மாதிரிதான், ஒரு வார்த்தை பேசாம போக இல்ல. அந்த பழைய வண்டர்ஃபுல். அந்த அவங்க சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லல, இல்லைன்னாலும் அவங்க சொல்லி கூட நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் பீப்புள் அப்ப இருந்தது வந்து மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. எனக்கு அவார்டு கிடைச்ச போது நான் நிஜமாவே எதிர்பார்க்கல. என்ன ஃபர்ஸ்ட் டெலிஃபோன் பண்ணி கன்கரேஜ் பண்ணது அவங்க. நான் அசந்துட்டேன், எப்படி இது ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படி பண்ணாங்க. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கூட நடிச்சீங்கன்னு அப்படின்னு. சோ பிரேம் நசீரோட நெக்ஸ்ட் ஃபேமிலி, என்டிஆரோட பாலகிருஷ்ணா, என்டிஆர் ஜூனியர் கூட நடிச்சாச்சு. ஓ பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நாகேஸ்வரராவ் சார், நாகார்ஜுனோட பையனோட கூட நடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அடுத்தது. சோ ராதா, அம்பிகா, அந்த மாதிரி எல்லாரும். கமலோட பொண்ணோட கூட நீங்க நடிக்கணும் இல்லையா? அதுவும் இருக்கு. மம்முட்டி பையனோட நடிச்சாச்சு. லாலு பையன், அவங்க எல்லாம் இனிமே நம்ம நெக்ஸ்ட் கியூ. ஓகே, நீங்க சொன்னீங்க மிஸ்ஸஸ் YGP, மிஸ்டர் YGP அவங்களோட குரூப்ல இருந்து தான் அவங்கள வந்து ஷோ பார்த்து. ஆமா. சோ அடுத்த ஜெனரேஷனான YG மகேந்திரா அவங்கள பத்தி என்ன சொல்றாரு? வணக்கம் சுகுமாரிம்மா, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க எங்க ட்ரூப்புக்கு வந்தீங்க இந்த 60s. அப்போ இருந்த மாதிரி இன்னும் கிளாமரா தான் இருக்கீங்க, மாறவே இல்லை நீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பத்தி சொல்றதுக்கு. காரணம் உங்களுக்கே தெரியும், நம்ம UAA ட்ரூப்ல முதல் ஹீரோயின்ஸாக இருந்தது எங்கள் நாடக குழுவில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தாயாரும் சித்தியும் தான். அவங்க அந்த 60s கொஞ்சம் பிஸியான போது இன்னும் 2 அழகானவங்க எங்கள் ட்ரூப்புக்கு வந்தாங்க. அது வேறு யாரும் இல்லை, ராகினியும் நீங்களும் தான். எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, எனக்கு அப்போ 10 வயசெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரூப்புக்கு வந்து நடிக்க ஆரம்பித்த போது எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அப்பா வாராயன் தோழிப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். என்னடா சொல்கிறேன், என்ன அவங்க தானே எதுன்னு. ஆமாம், என்ன பண்ண சொல்கிறதுக்கு இல்லை ஒரே த்ரில் எனக்கு. ஏன்னா அப்படியே ஒரு வாராயன் தொழிலை பார்த்து பிரமிச்சு போன ஒரு அழகான ஒரு அம்மா இங்கே வந்து நடிக்கிறாங்களே நம்ம ட்ரூப்லங்கிறது எனக்கு ரொம்ப த்ரில்லாக இருக்கும் அந்த காலத்தில். அது ரொம்ப பெரிய எனக்கு எப்படி பாருங்கள், அவங்க நிறைய லிங்க் அவங்க சுகுமாரிம்மா எங்கள் ட்ரூப்போட. எங்கள் அப்பான்னா உயிர், எங்கள் அம்மானா அவங்களுக்கு ரொம்ப மரியாதை. அந்த மரியாதை இன்னி வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட. அண்ட் அந்த காலத்தில் என்ன ஒரு சின்ன குழந்தையா ஒரு பையனை தான் பார்ப்பாங்க. இப்போ கூட நான் ஷூட்டிங்கில் அவங்களோட எங்கேயாவது போனால் இதை சாப்பிட்டியா அதை சாப்பிட்டியான்னு என்ன இந்த ட்ரூப்பில் இருக்கு சின்ன கவனிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னும் கவனிச்சிட்டு இருக்காங்க. தட் இஸ் அவர் நேச்சர். அதனால தான் அவங்க மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே சுமாரி சேச்சின்னா அவ்வளவு அஃபெக்ஷன் எல்லாருக்கும். பிகாஸ் பேசிக்லி ஷீ இஸ் அ வெரி அஃபெக்ஷனட் பர்சன். அது பாருங்கள், சுகுமாரி அவங்க எங்கள் ட்ரூப்பில் நடிக்க வந்தாங்க. நடித்த முதல் ட்ராமா ஓவாட்ட கேர்ள்னு அந்த காலத்தில். அதுக்கப்புறம் பெட்ரால் தான் பிள்ளையான்னு நான் முதல்ல
மேடை ஏறின நாடகம் அது. எவ்வளோ லிங்க் பாரு எனக்கு அவங்களோட. அதில் அவங்களுக்கு பேர் யாருன்னா சோ. அது என்னாச்சு, அங்கேருந்து அப்படியே சோவும் சுகுமாரியும் ஒரு கிராண்ட் டீம் ட்ராமாஸ். அவங்க விவேகா ஃபைனான்ஸில் எத்தனை நாடகங்கள் எத்தனை படம் பண்ணாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு கோயின்சிடன்ஸு, நான் சினிமாவில் முதல்ல பண்ண படம் நவகிரகம். அதில் எனக்கு தாயாரா நடித்தது ராகினி. நான் சினிமாவில் 2ஆவதாக பண்ண படம் 100க்கு 100. அதில் எனக்கு தாயாரா நடித்தது சுகுமாரி அம்மா. இது என்னன்னு சொல்கிறது, கோயின்சிடன்ஸ்ன்னு சொல்கிறதா வேறு என்னன்னு சொல்கிறது? மனசுக்கு பிடிச்சவங்க எப்போதும் சேர்ந்தே இருப்பாங்கங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு அடையாளம். 100க்கு 100ல் அவங்க தான் எனக்கு அம்மாவா நடித்தாங்க. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஷீ ஃப்ளவர்ட் இன்டு அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அண்ட் எப்படி அவங்க லிங்க்கு தொடர்ந்ததுன்னா, அவங்க பையன் படித்ததும் எங்கள் அம்மா ஸ்கூலில் தான். ஸோ நான் எப்படி சொல்கிறது, இது எங்களுடைய நாடக குழு யுஏயோட 60வது வருஷம். கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு நாங்கள் கௌரவிக்க போகிறோம். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவங்கள சொல்லணும், வி ஆர் ஆல்வேஸ் ஃபாண்ட் ஆஃப் ஹர், ஆல் த பெஸ்ட். இல்லை, அவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் பண்ணாத ரோல்ஸே கிடையாது அப்படின்றது. நான் மலையாள படத்தில் பார்த்துருக்கேன். ஒரு இதில் வந்து இப்படி சந்தன பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா தழைய பண்ணிக்கிட்டு செட் முண்டெல்லாம் போட்டுட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் ஃபிலிமில் ஒரு ஃப்ராக் போட்டுட்டு களி வீடு வச்சுட்டு ஒரு ஹீல்ஸில் போட்டு டக் 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 டக்குன்னு பிரியன் படத்தில் இல்லை வேற இன்னொரு படத்தில் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்படி அவ்வளோ குவிக்காக நீங்கள் உங்களோட கெட்டப்பை ஒரு இமேஜுக்குள்ளே இல்லாமல் மாற்றிக்கிட்டே இருந்தீங்க? இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் இந்த முடியை வெட்டுறதுக்கே நான் வந்து அவ்வளோ பயப்படுவேன். பட் நீங்கள் எப்படி அப்படி குவிக்காக அப்போவே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி? ஒரு ஆர்டிஸ்ட்னு வந்தாச்சுன்னா எல்லாமே டைரக்டர் வந்து சொல்கிறத கேட்கணும். அதுதான் ஆர்டிஸ்ட் இல்லையா? நம்ம நல்லா ஆக்ட் பண்ணுறோமோ இல்லையோ, பட் அந்த ஒரு அவங்க சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு நமக்கு வேணும். இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு அந்த மனசு இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து ஆக்ட் பண்ண வச்சுருவாங்க. உங்களை பார்க்க இன்னொரு ஒரு ஆக்டர் ஸ்டார் வரப்போகிறாங்க. அவங்கள பற்றி சொல்லணுன்னா கமல் சொல்வார், அவங்க அவளுடைய ராவுகள் படம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட அந்த லோவர் லிப் வந்து அவ்வளோ திக்காக இருக்குமா. ஸோ அந்த மாதிரி வேணும்ன்ட்டு கேரளாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள்லாம் கிளிப்பு போட்டு இப்படியே தொங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, போட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சென்சேஷனல் ஆக்ட்ரஸ் உங்களோட டியர் ஃப்ரெண்டு சீமா அவர்களை கூப்பிட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையோட எந்தெந்த ஸ்டேஜ்ல வந்து சுகுமாரி அம்மா வந்து முக்கியமா இருந்திருக்காங்க? நான் ஃபர்ஸ்ட் இவங்களை மீட் பண்ணது வந்து பீம் சிங் சாரு இறந்த அன்னைக்கு தான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். சுகுமாரி அம்மாவை அன்னைக்கு தான் பார்க்குறேன் நான். நானும் கேபிஎஸ்சி லலிதாவும் அங்கேருந்து பஸ்ஸில் போனோம். இங்கே வடபழனிலேருந்து பஸ்ஸில் போயிட்டு அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி பெரிய பந்தால போனோம். ஏன்னா பீம் சிங் சார் வீட்டுக்கு போகிறோம்மா. அதனால போனா இவங்க ஒரு ஓரமா உட்காந்து அழுதுன்னு இருக்காங்க. அப்பதான் அக்காவை பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறது அங்கதான். அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன எல்லா படத்துலயும் இவங்க தனியா ரூமும் எடுக்க மாட்டாங்க, என் கூட தான் இருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒரு அப்செட் இருக்குதுன்னு தெரிஞ்சா என் கூடவும் இருப்பாங்க, பட் அது காமிச்சிக்கவும் மாட்டாங்க, அதை பத்தி பேசவும் மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. நான் எப்படி இருக்கேன்றத பாத்துப்பாங்க, நான் எப்படி இருக்கேன்றத பாத்துப்பாங்களே தவிர அது வெளியே காமிச்சிக்கவே மாட்டேன். மொழ என்ன பண்ற, மொழ என்ன வேணும்னுக்கு, என்ன சாப்பிட்றியா, இந்த சாப்பாடு தாங்க இவங்க சாப்பிட்டு 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 எந்த ஒரு சின்ன டீ கடை போனா கூட நின்று சாய தருவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு எனக்கு நான் இப்பதான் சொன்னேன் லிசி கிட்ட, என்ன எவ்வளவு லக் இருந்தா நம்ம இந்த மாதிரி மனிதர்களை நம்முடைய வாழ்க்கை பாதையில சந்திப்போம். ரொம்ப ரேர்டா, முடியாது, இனி நம்ம முடியாது. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில எப்படி ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாம, மற்றவர்களை பத்தி ஒரு சின்ன வசைச்சொல் கூட இல்லாம, ஒரு சின்ன ஒரு புகார் கூட இல்லாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து இவங்க கிட்ட தான் கத்துவோம். அதுவும் வயசு ஏற ஏற அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்றது ஆசை. இல்லம்மா, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அப்புறம் அதுக்கு தான் டைம் இருக்கு. ஆமா இல்லையா? ஆமா, அதுக்கு தான் இருக்கும். கம்ப்ளைண்டே இல்லாம இருந்துன்னு வச்சுங்க, அப்புறம் அதுக்கு நிறைய இவங்களை ஃபாலோ பண்ணலாம்.
தமிழ்நாட்டுல எல்லா பெண்களுக்கும் இவங்கள மாதிரி ஒரு மாமியார் இருந்துட்டா நல்லா இருக்குமோ? அப்படியா? ஆமா, நல்லா இருக்கும்ல. என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துல நான் அவங்கள வந்து மாமியாரா தான் சந்திச்சேன். அதுவும் எப்படி அவங்க இப்படிம்பாங்க, நான் கைய வேற ஓங்குவேன். ரொம்ப சண்டை போடுற அவங்க கையை அப்படி தூக்குவாங்க, நான் இப்படி கையை தூக்குவேன். நீ அடிச்சேனா நான் அடிச்சேன்ற மாதிரி. பட் ரியல் லைஃப்ல அவ்வளோ க்ளோஸ். நாங்களும் அப்படிதான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர், எல்லாருமே ரொம்ப மரியாதை செலுத்துற ஒரு இயக்குனர் அப்படின்னா வரிசையில படங்கள்லாம் பண்ண பீம்சிங் அவர்கள், உங்களுடைய துணைவர். அவர் வந்து களத்தூர் கண்ணம்மா கூட அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. அவர் கமலோட ஃபர்ஸ்ட் படமே அவர் தான் டைரக்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் படம் இல்ல, கமல் வந்து அப்ப இவ்வளவுதான். ஆமா, டெய்லி வருவா. இந்த மாமி இட்லி கொடுப்பாளா அப்படின்னு கேட்பான் ஒரு வார்த்தை. அதுதான். ஒரு பக்கம் அவர் டைரக்டரா இருக்கும்போது உங்களால எப்படி நடிப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது? என்ன வந்து நீங்க ஆக்ட் பண்றீங்களா இல்ல எந்த சினிமால ஆக்ட் பண்ணி நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா சினிமானா அவங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் சும்மா வீட்டுல உட்காந்து என்ன பண்ண போறேன். அதனால என்ன வேணுமோ ஆக்ட் பண்ணிக்கலாம், பட் கரெக்டா இருக்கணும். உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவர் இயக்கின படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? அவங்களுக்கு எல்லாமே நல்ல படமா, எல்லாம் நல்ல படம். முதல்ல நான் பார்த்தது பாகப்பிரிவு. எல்லாருக்கும் பாட்டி அப்படிங்கிறது வித்தியாசமா இருப்பாங்க. அதாவது சாப்பிடு, ஒழுங்கா படி, அதுக்கப்புறம் டிவி பார்க்காத, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டியா இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு இது ஒரு என்ன லைக் ஒரு கோடு மாதிரி இருக்கு. நம்ம இதை தாண்டி நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னா ஒரு பயமே இருக்கும் இல்லையா? ரோல் மாடல் உங்களுக்கே அப்படி பயமா இருக்குன்னா எங்களுக்கு தட் இஸ் ஷீ செட் அ ஸ்டாண்டர்ட். ஆமா, அந்த ஸ்டாண்டர்ட்லாம் நமக்கு வந்து அது பக்கத்துல ஒரு பாதி அளவுக்கு போனாலே இட்ஸ் big notches, you know, so many notches she's gone up at her age and all. எனக்கு வந்து அந்த பாதி ஸ்டாமினா இருந்தாலே இட்ஸ் a huge thing. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க கால்ல சக்கரம் கிடையாது, அது ஏதோ புதுசா இந்த ஜெட் பேக்லாம் கண்டுபிடிக்காங்க, அந்த மாதிரி தான் உங்களுக்கு. இட்ஸ் லைக் ஒரு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்த அந்த ஸ்டேஜ் ஷோஸ் டிராமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் till about 3 years back, 2 years back, she was going and dancing in all stages also. And the dance performance la, because that only I got to go to Singapore, Malaysia, Australia, நான் வந்து அவங்களால போனேன் கூட to sit and see the shows. அவங்கள நீங்க டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்றது பார்க்கணும். ஸ்டேஜ்ல வந்து she'll dance with all small children, younger heroes, heroines. அதெல்லாம் she'll beat them all அப்படியே சொல்லிருந்தாங்க. ஓகே, ஸோ பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ். அப்படியா? அப்படி இல்லைம்மா, எங்க போனாலும் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இப்போ சின்ன பையன் பண்ற மாதிரி என்னால பண்ண முடியாது, பட் அவங்களோட நிக்கலாம். நம்ம ஏறி நிற்கும் போது அவங்களும் வருவாங்க. அது வரைக்கும் யோஜனை பண்ணிட்டு இருப்பாங்க, போகணுமா வேண்டாமா பண்ணணுமா அப்படின்னு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னு வைங்க, அவங்க ஜாயின் பண்ணிக்க. உங்களை பத்தி அவங்களுக்கு என்ன அம்பிஷன், அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன அம்பிஷன்? இல்லை, அது வரைக்கும் தட் இஸ் வெதர் இட்ஸ் ஹர் இல்லைனா எங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், யாருமே என்கிட்ட கட்டாயமாக சொன்னதில்லை நீ இதுதான் பண்ணணும், நீ இதுதான் படிக்கணும். ஒன்றுமே இல்லை. நான் பண்ணது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆனால் அதுக்கப்புறமா அது மெக்கானிக்கல் அப்படியே சைடில் வச்சுட்டு காட் இன்டு ஃபோட்டோகிராஃபி, கிராஃபிக் டிசைனிங், வெப் டிசைனிங். ஃபர்ஸ்ட் நான் பயந்துட்டு இருந்தேன், பாட்டி தான் ஏதாவது சொல்லிடுவாங்களா, ஏன் இதெல்லாம் விட்ட, இவ்வளோ தூரம் படிச்சு ஏன் விட்ட அப்படின்னு. ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். சார் உன்னால் இது பண்ண முடியுதா, உனக்கு நம்பிக்கை இருக்கா இதில், நீ நல்லா வருவேன்னு, பண்ண முடியுதா பண்ணு, அவ்வளோதான். நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் நான் இது வரைக்கும் ஹெல்ப் கேட்டதில்லை. ஷீ செட் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா நான் பண்ணுறேன், ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கா ஃபர்ஸ்ட் அதை பண்ணு. காசுலாம் தனியாக இட் வில் கம் பை இட் செல்ஃப். ஃபர்ஸ்ட் do you like what you're doing? First see that and do it. I think that's what is brought her to this level also. Hope I learned something from that at least. லாஸ்ட் இயர் அவங்களுக்கு பத்மஸ்ரீ கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். அது எங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. போயிருந்தீங்களா நீங்க? 2003 பத்மஸ்ரீ. ஐ திங்க் அவங்களோட கூட இந்த ஷோஸுக்குலாம் போனதுன்னா, அதாவது இந்த ஸ்டேஜ் ஷோஸ், இந்த அவார்ட் நைட் ஃபங்க்ஷன்ஸ், அதனால ஐ காட் டு ட்ராவல் அப்ராட் லாட்ஸ். அதில் ஒரு வாட்டி வந்து டில் தட் ஐ ஹவ் நாட் கான் டு எனி 5-star ஹோட்டல் எனிதிங். அது வரைக்கும் வந்து பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்தாங்க, லீலா கெம்பன்ஸ்கில தங்க வச்சாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். அதில் எனக்கு வந்து அந்த வயசு 2003 ஐ டிடன்ட் நோ. ஸோ லீலா கெம்பன்ஸ்கில தங்க விட்டாங்க, 5-star ஹோட்டல், ஐ என்ஜாய். அதுக்கப்புறம் ராஷ்டிரபதி பவன்ல உள்ள போனது அதெல்லாம் ஷி சாட் நெக்ஸ்ட் டு. அப்போ வந்து எனக்கு வந்து இன்னும் பாட்டி அந்த மாதிரி தான், அம்மா அப்படிதான் இருக்காங்க. ஸோ ஷீ ஸ்டில் நாட் லைக் அவ்வளோ பெரிய ஸ்டார். நான் வீட்டுக்கு வந்தா கூட அவ்வளோ பெரிய ஸ்டார்னு ஒன்றும் பார்க்க முடியறது இல்லை என்னால். இன்னும் ஸ்டில் அம்மா தான். அன்னைக்கு வந்து ஷி brought back photos பத்மஸ்ரீ அவார்ட்லேருந்து.
பக்கத்துல அமீர் கான் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. நான் அதை பார்த்து இன்னும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அப்படியாச்சு அது எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு ஹார்ட் ஒர்க் அஃப்கோர்ஸ், பட் எப்படி இருக்கணும், எப்படி ஆமா, இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு சத்தியமா சொன்னா நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு தான் வர்றாங்க. இப்போ நீங்க ஒரு லேடி ஆர்டிஸ்ட் எடுத்துங்க, மேக்கப் இல்லைன்னா அது இது. முன்னெல்லாம் நம்ம வந்து மேக்கப் எல்லாம் பார்த்தது எப்போ? அந்த மாதிரி ஒரு சின்ன ரூஷ், அந்த கண்ணாடி இருக்கேன் அதுல பார்த்து தான் மேக்கப் போட்டுட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை, வித் ஃபுல் லேட்டஸ்ட் மேக்கப், அது கலர் கலரா பெட்டிங்க அதெல்லாம் வச்சுதான் நம்ம அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு. நமக்கு இப்ப தேவையில்லை இருந்தாலும் ஸோ அந்த அளவுக்கு அவங்க கத்துக்கிட்டு தான் வர்றாங்க. நம்ம ஏதோ சொன்னோம்னா கூட நம்ம யோசனை பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா பழைய சமாச்சாரங்கள் இல்லைன்னா இது நம்ம ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி இருந்தோம்னா நெக்ஸ்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசுறது கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும். என்னம்மா எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா, அது என்ன பிகாஸ் தே நோ எவ்ரி. அதனால நம்ம இப்போ அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேருக்கு இருந்திருக்கீங்க. இந்த உலகத்தில் வந்து வெற்றிகரமாக இருக்கணும்னா போட்டி போடணும், நம்ம டிராஃபிக்கில் எப்படி ஒருத்தனை இடிச்சுக்கிட்டு முன்னாடி போகிறோமோ அப்படின்றத வந்து உடைக்கிறது வந்து உங்களை மாதிரி இருக்கிற மனிதர்கள் தான். போட்டி வேணுமா? போட்டி வேணும். போட்டி இல்லைன்னா நம்ம நல்லா வர முடியாது. அது வேணும். ஆனா அதுல வந்து அந்த கெட்ட ஒரு இது வரக்கூடாது. அவனை வந்து தள்ளிட்டு நம்ம முன்னால போனோம் அப்படிங்கிறது வரக்கூடாது இல்லையா? இப்போ ஆக்ட் பண்ணும்போது கூட அவரை விட நல்லா ஆக்ட் பண்ணுங்கிற ஒரு இது வேணும். பட் அவனை வந்து இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறது கூட. ஒரே என்கிட்ட சொன்னாங்க, அது இன்னும் ஐ ஃபாலோ இட், ஐ வில் ஃபாலோ இட் சொன்னாங்க. நீங்க வந்து வேற யாருக்காவது நல்லது பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, ஆனா யாருக்குமே கெட்டது பண்ணிட்டாங்க. அவ்வளோ, தட் இஸ் ஒன் திங். அது ரொம்ப கடந்த 1 hour-ஆ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எந்த விதமான நெகட்டிவ் திங்கிங்குமே இல்லை இந்த ஏரியால. பாத்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸ் தான் மேல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் உங்களை ரொம்ப அடிக்கடி சந்திக்கணும் அப்படிங்கிறது டெஃபினட்டா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.